சென்னையில் உள்ள 3 மக்களவை தொகுதிகளிலும் தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இவிஎம் இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளன. வடசென்னை தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ராணிமேரி கல்லூரியிலும், தென்சென்னை தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் வைக்கப்பட்டுள்ளன. மத்திய சென்னை தொகுதி வாக்குப்பதிவுக்காக பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லயோலா கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் 4ஆம் தேதிக்கு இன்னும் 45 நாட்கள் வரை இருப்பதால் அதுவரை இவிஎம்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் காவல்துறையினருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையங்களில் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கோவையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட கல்லூரிக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் தெரிவித்துள்ளார். தடாகம் சாலையில் அமைந்துள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், வாக்கு மையத்திற்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்றார். நம்ம இதுக்கு பாதுகாப்பு இதுக்கு ஒரு 3 லேயர் செக்யூரிட்டி போட்டிருக்கோம். நம்ம சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து ஒரு 24 பேர் ஒரு 3 ஷிஃப்ட்ல இருப்பாங்க. அதுலேயும் ஒரு இன்டரிம் ரிங் இருக்கும், இதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ரிங் இருக்கும். எல்லாமே சேர்த்து ஒரு 233 மெம்பர்ஸ் பர் ஷிஃப்டிங் ஃபுல் டைம் வேலை செய்வாங்க. இது இல்லாமல் எல்லா ஸ்ட்ராங் ரூமோட டோர்ஸ் அண்ட் காரிடார்ஸ் எல்லாமே சிசிடிவியில் கவர் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ட்ராங் ரூமோட மெயின் சீல் வச்ச சிசிடிவி கவரேஜ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்க்கறதுக்கு ஒரு வியூவிங் கேலரி வச்சிருக்கோம். அவங்க ஃபுல் டைம் அது பார்க்கலாம். தர்மபுரி அருகே மலை கிராம மக்கள் வாக்களிக்க கொண்டுவரப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் டிராக்டர் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டன. வட்டுவனஹள்ளி ஊராட்சியில் ஏரிமலை, கோட்டூர் மலை, அளக்கட்டு மலைகளில் வசிக்கும் மக்களுக்காக ஏரிமலையில் அமைக்கப்பட்ட மையங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. முன்னதாக டிராக்டர் மூலமாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஏரிமலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சுற்றுவட்டார கிராம மக்களும் டிராக்டர் மூலம் அழைத்து வரப்பட்டு வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனிடையே திருச்சி மக்களவை தொகுதியில் பதிவான வாக்குகள் ஜமால் முகமது கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறையை திருச்சி மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் பேசிய அவர், திருச்சி தொகுதிக்குட்பட்ட 1665 வாக்குப்பதிவு மையத்தின் இயந்திரங்களும் ஜமால் முகமது கல்லூரிக்கு வந்துவிட்டதாகவும் 3 அடுக்கு பாதுகாப்பு வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்தார். சிசிடிவி கேமராஸ் 24/7 அங்கே மானிட்டர் பண்ணுறதுக்காக எல்லா ஸ்ட்ராங் ரூம் வாசல்லையும் சிசிடிவி கேமரா வச்சுருக்கோம். இந்த கேம்பஸே கம்ப்ளீட்லி செக்யூர்டு. ஸோ 3 அடுக்கு பாதுகாப்பு அப்படின்னா சிஏபிஎஃப்பும் இருப்பாங்க, ஸ்டேட் போலீஸும் இருப்பாங்க. அதில் பிரமுகர்கள், அதாவது கேண்டிடேட்ஸ், அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஏஜென்ட்ஸுமே அவங்களுக்கு ஒரு இடம் இங்கே கொடுத்துருக்கோம். அவங்க இங்கே உட்காந்து அந்த சிசிடிவியை மானிட்டர் பண்ண முடியும். 24/7 அவங்களும் இருப்பாங்க. சேலம் மாவட்டம் கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரியில் வாக்கு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. அரசியல் கட்சியினர் முன்னிலையில் மிக உயரிய பாதுகாப்பு அறையான ஸ்ட்ராங் ரூமில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டன. ஈரோட்டில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. சித்தோடு அருகே உள்ள சாலை மற்றும் போக்குவரத்து தொழில்நுட்ப பொறியியல் கல்லூரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு வேட்பாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டன. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா, வாக்கு எண்ணிக்கை நாள் வரை இந்த மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு மற்றும் 30 சிசிடிவி கேமரா உதவியுடன் பலத்த பாதுகாப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தேனி தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எண்ணிக்கை மையத்தில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைத்து சீல் வைக்கப்பட்டது. வாக்கு எண்ணிக்கை மையமான கம்மவார் கல்லூரி முழுவதும் பாதுகாப்பு வளையத்தில் கொண்டு வரப்பட்டு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு சுழற்சி முறையில் 24 மணி நேர பணியிலும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரியில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் ஆய்வு செய்தார். தொடர்ந்து அரசியல் கட்சியினர் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைக்கு சீல் வைக்கப்பட்டது.